சார் வணக்கம் சார். சார் உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். யோகநாதன். சார் எங்கேருந்து வந்துருக்கீங்க? சிவாஜி நகரில். சிவாஜி. பிரச்சனை என்ன சார் கரெக்டாக சொல்லுங்கள். ஃபஸ்ட் ஸ்டார்டிங் என்ன ஆச்சு? கை வண்டியில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. சரி. கை ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. சரி. ஃப்ராக்சர் ஆகிட்டு நார்மல் ரெகுலர் டாக்டர்கிட்ட போனேன். ஓகே. அவர் ஃப்ராக்சர் ஆகிட்டுக்குது, இழுத்து உட்கார வைக்கிறேன்னு இன்ஜெக்ஷன் போட்டு சரி அவர் இழுத்து உட்கார வச்சு மாவு கட்டு போட்டுட்டாரு. சரி. மாவு கட்டு போட்டுட்டு ஒரு 20 days ஆனதுன்னு எனக்கு நோவு ஜாஸ்தி ஆகிடுச்சு. எனக்கு அப்போவே வந்து கை திருப்ப முடியல. சரி. மாவு கட்டு போட்டு ரெடி பண்ணது கொஞ்சம் தான் கை திருப்ப வரணும். ஓகே. கொஞ்சம் கூட திருப்ப ஆகலை. அப்போவே எனக்கு இமீடியட்டாக டவுட் ஆகிட்டு நியர்பை புத்தூர் கட்டுக்கு போனேன் நான். அங்கே அந்த மாவு கட்டுட்டு எடுத்துட்டு பார்க்கும்போது ஒரு ஃப்ராக்சர் இருந்து 2 ஃப்ராக்சர் ஆகிட்டு இருக்குமா. ஸோ அப்புறமா ஸ்கேன் எடுத்து எக்ஸ்ரே எடுத்து மறுபடியும் பார்க்கும்போது இந்த ஃப்ராக்சரும் ஆகிருக்குது, ஸ்வெல்லிங் இருக்குதுன்னு வந்தாங்க. அங்கே ஒரு 3 கட்டு போட்டேன் நான். வெறும் அப்படியே கட்டு போட்டுட்டு முட்டை போட்டு கட்டு பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. வேறு எதுவுமே பண்ணல. அது 1 மாதம் ஆன பிறகு கூட 2.5 மாதமா அதே மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு எந்த க்யூரும் தெரியல. உங்களது வீடியோ நான் பார்த்தேன் ஆன்லைனில், யூடியூப்பில் ஆன்லைன் செக் பண்ணி பார்த்தேன் நான், பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டுன்னு. ஸோ அப்போ வந்து உங்களது வீடியோலாம் வந்துச்சு. வீடியோலாம் பார்த்துட்டு ஒரு வாட்டி வந்து பார்க்கலான்ட்டுன்னு வந்து பார்த்தேன். அப்போ இதெல்லாம் வந்து இந்த 2 போனும் நல்ல ஒரு பெருசு மேலே வீங்கிட்டு இருந்துச்சு. சரியாக செட் ஆகலை. 3 கட்டு போட்டேன். 3 கட்டு போட்டதுன்னு இது லெவல் ஆகிருக்குது. ஸோ நோவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்றைக்கி வந்து மசாஜுக்கு கொஞ்சம் அந்த கை இப்படி ட்விஸ்ட் பண்ண முடியாமல் இருக்கிறது. இப்போது மசாஜ் பண்ணி எனக்கு ஆல்மோஸ்ட் 60% ரெடி ஆகிடுச்சு. சார் மெயின் ப்ராப்ளம் வந்து இந்த மணிக்கட்டு. இந்த மணிக்கட்டில் வந்து நம்ம உயிர் நாடிக்கு தான் இருக்குது. வாதம், பித்தம், கவம். இது சரி இருந்தால் தான் நம்ம பாடி கண்ட்ரோல் கரெக்டாக இருக்கும். சரி. அர்த்தம் பண்ணிங்க. எல்லோரும் வந்து எலும்பு தானே பார்ப்போம். நம்ம நாடி செக் பண்ணி பார்த்து தான் நாடி கரெக்டாக உட்கார வைக்கணும். அந்த ஜாயிண்ட்டு எலும்பு வந்துட்டு 2 எலும்பு உட்காரும் ஜாயிண்ட்டில். அது கரெக்டாக செட்டிங் கொடுக்கல வரும். அதனால தான் மேலே உட்காந்துருந்தது. அதுவும் செட் பண்ணிவிட்டு வர்ம பாயிண்ட் போய்ட்டு ஆக்டிவேஷன் பண்ணி தான் நம்ம கட்டு போட்டது. கட்டு ஃபோர்ஸால் உங்களுக்கு ஃபீலிங் வராது. கட்டு முடிய செக்ஷன் வந்து ஒரு கட்டை பார்த்து தான் இருப்போம். அந்த 3 கட்டு கூட 3 கட்டும் 3 வித்தியாசமாக தான் போயிருக்கும். கட்டு கூட ஒரே மாதிரி போகாது செக்ஷன். எதனாலன்னா உள்ள இருக்கிற செக்ஷன் வந்து கரெக்டாக நம்ம கொண்டு வரும். கரெக்டாக கொண்டு வர நம்ம தெரிஞ்சு போயிடும். அது ஆட்டோமேட்டிக்காகவே எப்படி சரி இருக்குது. இப்போது ஒரு 5 கட்டில் ரெடி ஆகுது வந்து நம்ம 2 கட்டில் ரெடி பண்ணலாம், 3 கட்டில் ரெடி பண்ணலாம். 5 கட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படின்னு நம்ம டார்கெட்டு. அப்புறம் மசாஜ் வந்துட்டு யாரும் மசாஜ் பண்ணி அதோடைய பெனிஃபிட் கொண்டாட மாட்டாங்க. ஏன்னா டைம் எடுக்குன்னு சொல்லிட்டு யாரும் மசாஜ் போட்டுருக்காங்க. ஒரு கட்டு மட்டும் தான் போடுறாங்க இன்றைக்கி நம்ம இந்தியாவில் வரைக்கும். அதனால் அந்த கட்டு முறைகள் போட்டுட்டு 2வது மசாஜ் கொடுக்க சொல்லி ஆட்டோமேட்டிக்காக பர்ஃபெக்டாக ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததோ அப்படி கொண்டு வந்து வச்சுக்கலாம். சரி. ஆப்ரேஷன் பண்ணியிருக்கட்டும், ராடு இருக்கட்டும், எத்தனை வருஷமான பிரச்சனை இருக்கட்டும், அது ஒரு மேட்ரு கிடையாது. கரெக்டாக ரெடி பண்ணால் கரெக்டாக கொண்டு வந்துடலாம். இதுதான் சார். இப்போ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டோட ஃபீலிங் எப்படி சரி சார்? இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு விட ரொம்ப நல்ல ரிலீஃப் கிடைச்சிக்குது சார். ஏன்னா எனக்கு வந்து இங்கே வந்து ஸ்டக் ஆகிற மாதிரியே இருக்கும். கை கொஞ்சம் நான் ஷிஃப்ட் பண்ணோம் இல்லை கை எடுத்து வைக்கணும்னால டக்குன்னு பிடிச்சிக்கோங்க, ஒரு மாதிரி பெயின் வரும். பட் இன்னைக்கு மசாஜ் ஆன பிறகு ஃப்ரீயாக இருக்குது. எனக்கு ஃபுல் ஃப்ரீயாக இருக்குது. அந்த கனமான அந்த ஃபீலும் எனக்கு இல்லை. படிப்படியாக கொண்டு வந்துடலாம். சரியா? சரி சார். ஓகே, நன்றி. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே சார்.